மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களில் 6000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் குறைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து தானியங்கி வாகன நம்பர் பிளேட் கண்டறியும் நுண்ணிய பதிவு அதிநவீன சிசிடிவி கேமரா திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு அதிநவீன ஒளிப்பதிவு கேமராவை திறந்து வைத்தார். இந்த தானியங்கி அதிநவீன கேமரா மூலம் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகள் மற்றும் வாகன ஓட்டிகளின் முகம் ஆகியவற்றை மிக துல்லியமாக கண்டறியலாம். இந்த ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகனைசிங் கேமரா மூலம் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடும் குற்றவாளிகளை உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு இலகுவாக இருக்கும் எனவும், தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை கடந்த 6 மாதங்களில் மட்டும் 6000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஓகேவா? தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. பல்வேறு நகரப்பகுதி மட்டுமல்லாமல் கிராம பகுதியிலேயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் கடந்த ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பெரிய பெரிய சின்ன நகரங்கள்லையும் சரி, சாத்தாங்குளம், விளாத்திக்குளம், கோயில்பட்டி, எட்டயாபுரம் போன்ற பகுதிகளில் பூரா நம்ம இது மட்டும் இல்லாமல் கிராம பகுதியிலையும் இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த சவுத் கண்ட்ரோலில் 16 கேமராக்கள் இந்த நம்ம மெயின் ரோட்டில் பாளையங்கோட்டை ரோட்டில் போட்டிருக்கோம். அதில் முக்கியமாக விவிடி சிக்னலில் ஏஎன்பிஆர் கேமராஸ் அப்படிம்பாங்க. ஏஎன்பிஆர்னா ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகனைசிங் கேமரா. அதாவது அந்த கேமரா வழியாக அந்த வண்டி போச்சுனாலே அந்த நம்பரை கேப்சர் பண்ணி சேவ் பண்ணிடும். இப்போ நாளைக்கு எதையாவது நம்ம ஏதாவது அஃபென்ஸ் ஆகிட்டு போகுது அப்படின்றது, இப்போ விதிமீறல் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு குற்றச்செயல் ஈடுபட்டு போகுதுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த நம்பரை வச்சு அதை என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள், அது எத்தனை மணிக்கு கிராஸ் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம அதை கண்டுபிடித்து விடலாம். இது ஒரு காஸ்ட்லியான கேமரா. அது இந்த ஸ்பான்சர்ஸ் மூலமாக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் முக்கியமான ஜங்ஷன், விவிடி ஜங்ஷன் மட்டும் கிடையாது, மற்ற இடங்களில் கோயில்பட்டி, விளாத்திக்குளம் போன்ற இடங்கள்லையும் இந்த மாதிரி கேமராக்கள் பொருத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறது. இல்லை, பர்டிகுலராக நம்ம எத்தனை கேஸுன்னு நம்ம சொல்ல முடியாது. 90% வழக்குகள் நம்ம ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோயில்பேட்டில் கூட ஒரு மர்டர் நடந்துச்சு. மர்டர் நைட்டில் நடக்குது, நமக்கு யார் என்ன மோட்டிவ்னு தெரியல. 2 hours 3 hours அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிசிடிவி ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது 3 பேர் பைக்கில் போகிறாங்க. அப்போ தான் தெரியுது இது இறந்து போனவருடைய நண்பர்கள் அப்படின்ட்டு. உடனே நைட்டாக இரவா அவங்களை உடனே பிடிச்சோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி சாத்தாங்குளம் அந்த தட்டார்மடம் பகுதியில் ஆடுகளை அந்த டாடா ஏஸ் வண்டியில் போட்டு திருடிட்டு போவாங்க. இதே மாதிரி சிசிடிவி கேமராவில் பிடிச்சி ஒரு டாடா ஏஸ் வண்டியையும் அந்த குரூப்பையும் பிடிச்சோம். இப்போ அந்த பகுதியிலேயே அந்த திருட்டே கிடையாது. ஸோ இதுபோல் எண்ணற்ற உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் இந்த சிசிடிவி கேமரானால் பல வழக்குகள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏகப்பட்ட குற்றங்கள் குறைவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. சம்பவம் நடந்தா மட்டும் தான் நீங்க ரிவைண்ட் பண்ணி பாப்பீங்களா, இல்ல இயற்கையாவே அதை நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? இல்ல ஆக்சுவலி இப்ப இது நம்ம இங்க கண்ட்ரோல் ரூம்ல ஒரு ஆள் இருப்பாரு, ஒரு ஆள் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இது மினிமம் 1 மாதத்துக்கு அந்த காட்சிகளை பூரா பதிவு செய்யக்கூடிய வசதி இருக்கு. சப்போஸ் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கு, 10 நாளைக்கு முன்னாடி அதை பார்க்கணும்னா நம்ம ரிவைண்ட் பண்ணி அதுக்குன்னு பார்த்துலாம், டெக்னீஷியன் வச்சு பார்த்துலாம். பட் கண்ட்ரோல் ரூம்ல ஒரு ஆள் இதுக்குன்னே உட்காந்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது குற்ற நிகழ்வு நடந்தால் உடனே போய் பார்க்கலாம். நன்றி சார். ரைட், தேங்க்யூ. அந்த வண்டிங்கிறதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த வண்டிங்கிறதையும் வண்டி மூவ் ஆகும்போதே நம்ம நம்பர் அடிச்சுருக்கோம். ஆமாம் சார், அவர் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு அந்த அடிச்சு கொடுத்துருக்கோம். வண்டி அடிச்சுட்டு நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டு அடிச்சு வச்சுக்கிறோம் சார். எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு இப்போ எந்த வண்டி தெரியாதுன்னா இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். வண்டி ஆமாம் சார், கிளிக் பண்ணினா இது இப்போ வீடியோவும் இப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ இந்த வீடியோவையும் இந்த இதில் வீடியோ சார் மூவ் ஆகிருக்கும். எக்ஸல் இது எக்ஸல் சீட்டாகவும் எடுத்துக்கலாம் சார்.
தெரியாது அந்த வண்டிங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு எந்த வண்டிங்கிறதையும் பார்க்கலாம். வண்டி மூவ் ஆகும்போது நமக்கு நம்பர் எடுத்துக்கணும். ஆமாம் சார், அவர் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு அந்த அடிச்சு கொடுத்துருவோம். வண்டி அடிச்சு கொடுத்துருவோம். நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டு அடிச்சு வச்சு கொடுக்குறோம். எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு இப்போ எந்த வண்டி தெரியாதுன்னா இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வண்டி ஆமாம் சார், கிளிக் பண்ணிட்டா இது வண்டி இப்போ வீடியோவும் இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த வீடியோவையும் இந்த இதில் வீடியோ மூவ் ஆயிடுச்சு. எக்ஸல் இது எக்ஸல் சீட்டாகவும் எடுத்துருந்தாங்க.